நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க, நல்ல பாட்டு படிக்கும் மானம் பாடிதானங்க, கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதல் வலை வீசிப்புட்டோம், சிக்கனமா கண்ணால முடிச்சுக்கிட்டோம், அத சீர்திருத்தம் முறையில நடத்தி புட்டோம், பெத்தாலும் 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா சேர்ந்து நாங்க பாடுபடுவோம், ஊதாரி பிள்ளைகளை பெக்க மாட்டோம், அது ஊரு வம்பு வாங்கும்படி வைக்க மாட்டோம், நாங்க புதுசா ஊரு விட்டு ஊரு மாறி போவோம் அங்க, ஆனா உங்களாட்டம் பேரு கெட்டு போவதில்லை, எல்லோருக்கும் நல்லவரா இருப்போம் அங்க, எங்க கொள்கையிலே என்னாலும் மாற மாட்டோம், நரி கொம்பு வித்தாலும் விப்போம் அங்க, ஆனா நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம், பாசிமணி ஊசி எல்லாம் விப்போம் அங்க, ஆனா காசுக்காக மானத்தையே விற்க மாட்டோம், நாங்க புதுசா படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்க படியேறி பிச்சை கேட்க தேவையில்லை, குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை, சர்க்கார் இடப்பக்கம் இருக்கையிலே நாங்க சட்டதிட்டம் மீறி இங்கு நடப்பதில்லை, எல்லோரும் ஒன்னாக நினைக்கையிலே நாங்க எதையும் எப்பவும் இங்கு மறைப்பதில்லை, நாங்க புதுசா ஏ சிங்கி ஏ சிங்கா, நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க, நல்ல பாட்டு படிக்கும் மானம் பாடிதானங்க. அன்பு மாணவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, நரிக்குறவர்களின் வாழ்வியலை நம் மாணவர்களுக்கு உணர்த்தும் நோக்கில் அவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்த அனுபவங்களை அவர்களின் உணர்வுகளோடு உங்களுக்கு பகிர்கின்றேன். அவர்களின் வீதிகளில் என்னோடு நீங்களும் நடந்து வாருங்கள், ஒன்றாக பயணிப்போம். உங்களின் நான். மழை பெய்து எடுத்து காட்ட முடியாதுங்க. இதெல்லாம் பொம்மை ஜாமான்லாம் வச்சு வியாபாரம் பார்க்குறோம். இது வியாபாரம் பார்த்து நாங்கள் வந்து லோன் கேட்டாலும் லோன் கொடுக்கறது இல்லை. அப்படி நாங்கள் லோன் கேட்டாலும் எங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து 50,000 வேணும், 10,000 வேணும்னு கேட்டாங்க. அது நாங்கள் வந்து எங்கே போவேன்? இதை இருக்கிறத வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கவுத்து பொழிச்சு பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஆதார் கார்டு உண்டு, ரேஷன் கார்டு உண்டு, ஓட்டு உரிமை உண்டு, எல்லாமே உண்டு. அதே எங்களுக்கு வந்து எங்களை இங்கே மொத்த வீடு எங்களுக்கு வந்து கட்டாளாத வீடு வந்து 20 வீடு இருக்கு. இங்க கட்டாளாத வீடு வந்து 20-25 வீடு இருக்கு. அதுக்கு வந்து பட்டா குறுக்க காண யாருமே பட்டம் வரவங்க எல்லாம் வந்து தரேன் சொல்லிட்டு போறாங்க தவிர, ஆனா வந்து ஆக்குற காரணம் எங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. நாங்க அப்படி கேட்டாக்க தரேன் சொல்றாங்க. யாருமே எங்களுக்கு வந்து வீடு வாசப்படி எதுவுமே கிடையாது. பாருங்க, இதுக்கெல்லாம் வீடு, இதுக்கெல்லாம் பட்டா வாங்க, அப்படியே வாங்க, உள்ள வாங்க. இடமே தர மாட்டேங்கிறாங்களே, கொடுத்தாதானே இதெல்லாம் பட்டா வீடு தான்க்கா. இது ஃபுல்லாவே இது ஏரியா ஃபுல்லா வந்து பட்டா இல்லாத வீடு. இது வந்து நாங்க கேக்குறவங்க வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, தரேன்னு சொல்றாங்க தர, ஆனா எதுவுமே எங்களுக்கு வந்து செலவு பேருது இல்ல. சாப்பிட செலவு முடிஞ்சு 200-300 கிடைச்சாக்க அதுல என்ன பேங்க்ல போடுறது? அது பேங்க்ல ஏதோ வந்து மானிய லோன் கொடுத்தாலும் கொஞ்சம் கட்டி ஏதோ ரொம்ப திங்கலாம், அது கூட கொடுக்கறதுக்கானோ. கேட்டாக்க நீங்க என்ன ஊருன்னு கேக்குறாங்க. அப்படி நாங்க வெளிநாட்டுல வந்துட்டோமா, தப்பிச்சு வந்துட்டோமா, இல்ல வந்து தீவிரவாதி வந்துட்டோமா, தப்பிச்சு வந்துட்டோமா? நான் அப்ப நாங்க அனைச்சம் இல்ல, நாங்கெல்லாம் எல்லா அத்தாச்சும் உண்டு, எங்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை வரைக்கும் உண்டு. எல்லாருமே நரிக்குறவங்கள படிங்க முன்னேறுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப படிக்க வச்சாலும் வேலை கிடைக்காத போது நம்மளெல்லாம் எப்படி படிக்க வைப்பாங்க? நம்ம பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாரையும் நம்ம படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். முன்னாடி தலைமுறையில படிக்க வைக்காம இருந்தாங்க, வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருந்தாங்க. இந்த தலைமுறையில எல்லாருமே படிக்க வச்சு வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறோம். என் தம்பி வரைக்கும் டிகிரி முடிச்சுட்டு, பிகாம் படிச்சு டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறான். தங்கச்சி வரைக்கும் எல்லாமே 10th வரைக்கும் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. எங்கேயுமே வேலையும் கிடைக்கிறது இல்லை. இதனால மறுபடியும் எங்கள் தொழிலை தான் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது.
அதே வளையல் மணி வியாபாரம் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இந்த படித்தவங்களுக்கு வேலைன்னு கொடுத்தாதான் படிக்க வைக்கணுங்கிற எண்ணமும் எல்லாருக்குமே வரும். எல்லாருமே பாதி அளவுக்கு மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் மாத்துறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் படிக்க வைக்க சொல்கிறாங்க, படிக்க வைக்கிறோம். ஆனால் வேலை கிடைக்காதனால மறுபடியும் எங்கள் எங்களோட வியாபாரத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டி ஜாதி எல்லாருமே எங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து எம்பிசியில் போட்டுட்டு நாங்கள் எங்கே போனாலும் வேலையும் கிடைக்கிறது இல்லை. நாங்கள் எஸ்சிலேயோ எஸ்டிலேயோ இல்லை, நரிக்குறவர்னு எடுத்து பார்த்தா நீங்கள் எம்பிசியில் இருக்கீங்க, பணக்காரன் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அடுத்த வேலை சாப்பாடுக்கே நாங்கள் கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் வளையல் மணி வியாபாரத்தில் 200 300 கிடைக்கிறது கஷ்டம். அந்த வியாபாரத்தில் இருக்கும்போது நாங்கள் பணக்காரங்களா? எங்களுக்கு கொண்டு போய் எம்பிசியில் போட்டோம். நாங்கள் எப்படி தான் எந்த ஒரு சலுகையும் கிடையாது, அரசாங்க சலுகை எதுவுமே கிடையாது. எல்லாமே எஸ்சிக்கு எஸ்டிக்கும் தான் போய்கிட்டு இருக்குது. நாங்கள் எம்பிசியில் இருக்கிறதுனால ஒரு சலுகையும் வர்றதில்லை. எல்லாருமே நரிக்குறவர் வந்து குறவருக்கு உள்ள குறவர், நாங்கள் எங்களை வந்து குறவர்னு நினச்சிக்கிறாங்க. குறவர்னாக்கா உங்களுக்கு தான் எல்லாமே, உங்களுக்கு தான் எல்லா வசதியும், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நரிக்குறவருக்கு வந்து ஒன்றும் கிடையாது. எனக்கா எம்பிசியில கொண்டு போய் போட்டிருக்காங்க. கூட வர மாட்டாங்க. எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. எம்பிசிங்கிறதுனால எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. பேர் மாலா. மாலா, இன்னைக்கு தொழிலுக்குலாம் போலியா? இன்னைக்கு மழை பெய்யுது, அதை போக மாட்டோம். அப்படிங்களா? தெருல வேற செத்துட்டாங்க, அதெல்லாம் யாரு? பக்கத்து வீட்டுல சத்தியா இருந்துட்டாங்க, 3வது வீட்டுல. உங்க கணவர் என்னம்மா பண்றாங்க? எங்க கணவர் இதே வேலை தாங்க. இப்ப எங்க வெளியில போயிருக்காங்களா? வெளியே போயிருக்காங்க, ஊருக்குள்ள போயிருக்காங்க. ஊருக்கு அங்க வர்றதுக்கு 10 நாள் ஆகும். உங்க பிள்ளைங்க எல்லாம்? உள்ளவங்க 2 பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல இருந்து படிக்குது. என்ன படிக்கிறாங்க? அது வந்து ஒண்ணு வந்து 6வது படிக்குது, ஒண்ணு 4வது படிக்குது. என்ன ஊர்ல? இங்க மாறுது. சரி. இப்போ ஒரு நாள் இந்த வியாபாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? சொல்ல முடியாது. அது வந்து ஒரு நாளுக்கு 100 ரூபா கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும், 300 ரூபா கிடைக்கும், 400 ரூபா கிடைக்கும். அப்படியே வந்து அப்படியே இல்லைன்னா ஒரு தீபாவளியோ பொங்கலோ வந்துட்டோன்னா 1000 2000 கிடைக்கும் வியாபாரத்துக்கு. நீங்க சாயந்தரம் எத்தனை மணி வரையும் வியாபாரத்துக்கு போவீங்க? சாயங்காலம் இருக்க மாட்டோம். காலையில போனா ஒரு 6 மணிக்கு போனா ஒரு 10 12 மணிக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு போவாங்க வியாபாரத்துக்கு. போறவங்க இருக்காங்க, போகாதவங்க கூட இருக்காங்க. வண்டி வச்சுக்கிறவங்க போவாங்க. காலில் அடைய வியாபாரம் பாக்குறவங்க வந்து இல்லை, அதெல்லாம் கிடையாது. வீட்டுல ஒரு நேரம் போயிட்டு வந்தாலும் பொண்ணு உட்காந்துக்குவாங்க. காலெல்லாம் வலிக்கும்ல, வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தவங்க காலெல்லாம் வலிக்கும். காலைல போய் 12 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் அதை அழைச்சல்ல வந்துடுறோம்ல, அதாலதான் வந்து மறுபடியும் போக முடியாது. பைக்ல போறவங்க, வியாபாரத்துக்கு போறவங்க காலையில ஒரு நட போயிட்டு வருவாங்க, சாயங்காலம் ஒரு நட போயிட்டு வருவாங்க. எவ்வளவு அளவுக்கு படிக்க வைக்க போறீங்க? அது படிச்சவங்க தான். என் பையன் பெரியவன் வந்து 10வது படிச்சிருந்தான், அவன் நிப்பாட்டிட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது, பேத்தி ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி சின்ன பொண்ணு அங்க படிக்குது, ஹாஸ்டல்ல படிக்குது. அது படிக்கட்டும், அது படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும். எத்தனாவது வரைக்கும் அது படிக்க வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற இடத்துல மாத்த சொன்னா கூட மாத்திடுவோம். இப்போ உங்க குலதெய்வம் கோயில்லாம் இருக்குல்ல, அது என்ன ஊர்ல இருக்குமா? அது வந்து அம்பகாத்தூர் சொல்லுவாங்க, இது பேரலன்னு சொல்லுவாங்க. பேரல இருக்கிறது காளிதான், அப்படியே அம்பகாத்துல இருக்கிறதும் காளிதான். 2 இடத்துல இருக்கிறதும் காளிதான். இப்போ நீங்க வந்து நிறைய திருவிழாலாம் வருது இல்ல, பண்டிகை எல்லாம் வருது, எதை நல்லா கொண்டாடுவீங்க? பண்டிகை கொண்டாடணும்னா நாங்க பொங்கல் தான் முக்கியமா கொண்டாடுவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு தீபாவளியெல்லாம் கிடையாது. நாங்க தீபாவளியெல்லாம் கொண்டாட மாட்டோம். நாங்க சத்தவங்களுக்கு தீபாவளி கொண்டாட மாட்டோம். நாங்க வந்து பூசை போடுறதுன்னா பொங்கல் அன்னைக்கு தான் பூசை போடுவோம். பொங்கலுக்கு தான் பூஜை போடுவீங்க? ஆமா. ஏன்னா வந்து பொங்கல் வைக்கிறதுல இருந்து சாமிக்கு படையல் போடுறது வந்து பொங்கல் தான். 4 நாள் இருக்கும் விசேஷம். 4 நாள் தான். சரி, முதல் நாள் பொங்கல் வைப்பீங்க, 2வது நாளும் பொங்கல் வைப்போம். எத்தனை வீட்டுக்காரங்க அத்தனை வீட்டுக்காரங்க வைப்பாங்க பொங்கல். 3வது நாளும் அது விசேஷமா இருக்கும், கொஞ்சம் விசேஷமா இருக்கும். ஆடல் பாடல் எல்லாம் இருக்கும், கொண்டாடுவாங்க. வந்தா பாக்கலாம். அதை பத்தி என்ன. அதே மாதிரி வந்து குடிக்கிறவங்க இருக்காங்க, சீட்டு கட்டு விளையாடுறவங்க இருக்காங்க, ஒரு பொண்ணுங்க எல்லாம் சும்மா மேக்கப்ல இருப்பாங்க. பாக்குறது பாக்கலாம், அவ்வளவுதான், ஜாலியா இருக்கும். அப்புறம் வந்து படத்துக்கு போவாங்க. 4வது நாள் இப்ப 4 நாள் சும்மா அதெல்லாம் 3 நாளே முடிஞ்சிடும். 3 நாள்ல முடிஞ்சிடும். சரிம்மா. இப்போ ஒரு நாள் வியாபாரத்துக்கு போனா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது?
சும்மா ஒரு குத்து மதிப்பு சொன்னோன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும், 150 ரூபா கிடைக்கும். அதே மாங்கனி திருசா வேற வந்திருக்குதா, அதால நம்மளுக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கும். எல்லாம் அங்க போய் வாங்கிடுவாங்க, எல்லாம் வாங்க. ஏன்னா அங்க ஒரு மாசம் வரைக்கும் போட்டிருப்பாங்கல்ல, அதால நம்மளுக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கும். அது எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய் 20 ரூபாய் இப்படி சொல்லுவாங்க. இப்போ நீங்க உங்க பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல, சொந்தத்துலதான் பண்ணி வைப்பீங்களா இல்ல வெளியில பண்ணி வைப்பீங்களா? சொந்தத்துல பண்ணி வைப்போம், வெளியிலயும் பண்ணி வைப்போம். சொந்தத்துல வந்து பையன் நல்லா இருந்தா, நல்லா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா வசதியா வச்சிருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மனசு வரும். அது வந்து ஊராரி சுத்தினா குடிகாரனா இருந்தா கொடுக்க மாட்டோம். வேற இடத்துல நல்ல பையனா எடுத்து கொடுக்கணும். இப்போ இங்க எத்தனை வீடுமா இருக்கு? இங்க 11 பட்டா இருக்குது. அதே மாதிரி 11 பட்டா இருக்குது. ஆனா மீதி வந்து பின்னால இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 30 குடும்பம் இருக்குது. மொத்தம் சேர்த்தா 50 குடும்பம் இருக்குதுன்னு சொல்லுங்களேன். நல்லது பண்ணாங்கன்னா யாரு வேணாலும் தலைவர் நிக்கலாம், இல்லைன்னு சொல்லலையே. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். மக்களுக்காக போராடினா உயிரை கொடுப்பாங்க, அது இல்லைன்னு சொல்றாங்க. சரி, நாங்க திரும்பி பொங்கலுக்கு உங்க பொங்கல் விழாவை பாக்குறதுக்கு நாங்க இங்க வரோம். வாங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி. அனைவருக்கும் உயராய்வு வேலலைவரிசையின் அன்பு வணக்கம். தங்க மகா மேருதனில் தன் குடிசை தொடுத்தோம், சாபமலை என்றுரைத்தார் தாபமொடு விடுத்தோம், சங்கரனார் கைலைமலைதனில் உரையச் சென்றோம், தவபூத கணங்கள் கண்டோம், சிவபிரீதி என்றோம், திங்களணி காலத்தி கண்டு அதனை நயந்தோம், திண்ணன்விழி பறித்தது முன் இன்னது என்றார் பயந்தோம், அம்குளவு குற்றால மலையின் உறப்போனோம், அருவியின் மூழ்கிடுவீர் என்றார் நழுவி வரல் ஆனோம், ஏரி வட வேங்கடத்தில் இருக்கையிடம் பார்த்தோம், இன்னதுமால் கொண்டமலை என்றுரைத்தார் தீர்த்தோம், ஈரில் உயர் பழனிமலை இனிதெனவே குறித்தோம், இடும்பன்மலை என புகன்றார் திடம் கொள் அதை வெறுத்தோம், தூறுமிகில் சூழும் ஒரு தூயமலை தொட்டோம், தூங்கல் மலை ஈங்குது என்றார் ஆங்கதனை விட்டோம், கூறு புகழ் சேரவன்தன் குவடு அணைந்தோம் அப்பால், கொல்லி இது என்றுரைத்தால் தள்ளி வந்தோம் இப்பால், விராலிமலை சோலைமலை சுவாமிமலை அம்மே, விளங்கும் எங்கள் குலவல்லிக்கு உகந்தளித்தோம் அம்மே, பிரான்மலையும் சிராமலையும் பிறமலையும் அம்மே, பிறைமுடி மேல் வைத்திருக்கும் பிரான்மலைகள் அம்மே, நேரிமலை மேல் குடிசை நிலைக்க வைத்தோம் அம்மே, நீடு அது எங்கள் குடி தழைக்க வைத்தது அம்மே, தாரகைகள் போல முத்தம் தயங்கும் அதில் அம்மே, சந்தமுறும் நேரி எங்கள் சொந்தமலை அம்மே. ஆன்றோர்களே, சான்றோர்களே, பயனர்களே, என் அன்பு மாணவர்களே, இன்று நாம் காணும் அரங்கம் நரிக்குறவர் வாழ்வியல் அரங்கம். நரிக்குறவர் வாழ்வியல் அரங்கத்திலே நம்மோடு உரையாற்ற இருப்பவர் இமயம் தொட்ட பேச்சாளர், கணீர் குரலுக்கு சொந்தக்காரர், கருத்தாழம் மிக்கவர், எந்நேரத்திலும் எத்தலைப்பிலும் பேசக்கூடியவர், சென்னை மாநில கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கே. குமார் அவர்கள். இவர் நரிக்குறவர்களின் வாழ்க்கை மற்றும் பண்பாடு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் நரிக்குறவர் இன மக்களை நேரில் சந்தித்தேன். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் தவிப்புகளையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தங்களின் நிலையையும் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களின் நிலை மாற வேண்டும், அதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு சிறு வழியாக அமையும் என நம்புகின்றேன். நான் சந்தித்த என் தோழமை உறவுகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பே இந்நிகழ்ச்சியாகும். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, நம் தோழமை மக்களின் உணர்வுகளை உணர்வோம், அவர்களின் வாழ்வியலை அறிவோம், அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுப்போம். மாற்றம் ஒன்றே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களில் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஊரு விட்டு ஊரு மாறி போவோமுங்க, ஆனா உங்கள் ஆட்டம் பேரு கெட்டு போக மாட்டோம். எல்லாருக்கும் நல்லவரா இருப்போமுங்க, எங்க கொள்கையிலே என்னாலும் மாற மாட்டோம். நரிக்கொம்பு வித்தாலும் விற்போமுங்க, ஆனா நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம்.
பாசிமணி ஊசியெல்லாம் விற்போமுங்க. ஆனா காசுக்காக மானத்தையெல்லாம் விற்க மாட்டோம். யாமறிந்த நெறிக்குலவர்கள் சங்ககாலம் துவங்கி என் சமகாலம் வரை நம்முடன் வாழும் வெகு சாமானியர்கள், வேட்டையில் சிறந்தவர்கள், போர்படையின் அங்கத்தினர்கள், மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலவாசிகள், வள்ளியை மனம் முடித்த முருகனையே மருமகனாய் கொண்டவர்களாம். 1000 சிறப்புகளை தாங்கிய ஆதி குடிகள். ஆனாலும் அரையடி நிலமும் சொந்தமில்லை. யாம் நாடோடிகள் தான் இந்த நரிக்குலவர்கள். பட்டியலில் பெயரும் இல்லை, பட்டா வாங்க வழியும் இல்லை. படிக்கின்ற ஆசை இருந்தும் கல்வி இல்லை. இந்த பாரினில் யாருக்கும் இவர்கள் போட்டியாகவும் இல்லை. இருந்தும் இல்லாதவர்களாய் இவர்கள். கூரையில்லா வீடு, குறையில்லா வாழ்வு, கூடி வாழும் கூட்டம் இந்த நரிக்குறவர்கள் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நரிக்குறவர்கள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். உலகத் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்கள். ஒரு சிறப்பான அரங்கத்திற்கு உலகத் தமிழர்களை வரவேற்பதில் உயராய்வு மற்றும் வேலை அறக்கட்டளை எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய அரங்கம் தங்களுக்கு என ஒரு தனித்த பண்பாட்டு வாழ்க்கை முறைகளை, நாடோடி கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களை பற்றிய அரங்கம். நரிக்குறவர்களின் வாழ்க்கை மற்றும் பண்பாடு என்ற தலைப்பில் இன்றைய அரங்கில் உரையாற்ற இருப்பவர் உதவி பேராசிரியர் கே. குமார் அவர்கள். இவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னோடி எனப்படும் சென்னை மாநிலக் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள். தமது சிறு வயதிலேயே அரசு பதவிக்கு வந்தவர் என்ற சிறப்பை உடையவர்கள். சிறந்த பேச்சாளர், சீரிய குறிக்கோளுடன் செயலாற்றுபவர், மாணவர் மற்றும் சமுதாய நலனில் மிகுந்த அக்கறை உடையவர்கள். மாநிலக் கல்லூரி நெய்தல் வாசகர் வட்டத்தின் 9 ஆண்டுகளாக நெறியாளராக செயல்பட்டு வருகிறார்கள். மற்றும் பாரதி இல்லம் என்ற பெயரில் சென்னையில் பார்வையற்ற பெண்கள் தங்குவதற்காக ஒரு விடுதியை நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களின் ஆதரவுடன் துவங்கியுள்ளார்கள். அதில் தற்போது 10 பார்வையற்ற பட்டதாரி மாணவர்கள் தங்கி பயனடைகின்றனர். அம்மாணவிகளின் எதிர்கால நலன் கருதி அவர்கள் தகுதி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் பயிற்சி கொடுத்து வருகிறார்கள். இவை மட்டுமல்லாமல் குமார் தமிழை தேடி blogspot.com, பாரதி ட்ரஸ்ட் blogspot என்ற வலைப்பதிவுகளில் தன்னுடைய கட்டுரைகளை பதிவிட்டு வருகிறார்கள். மேலும் கதைகளால் உலகை வெல்லலாம் என்ற யூடியூப் சேனலில் தம்முடைய கதைகளை பதிவிட்டு வருகிறார்கள். வாழ்வில் விடாமுயற்சி, கடின உழைப்பு, அசைக்க முடியாத தன்னம்பிக்கையுடன் முன்னேற விரும்பும் அனைவருக்கும் பேராசிரியர் கே. குமார் அவர்கள் சிறந்த வழிகாட்டி என்பது மிகையாகாது. வாருங்கள், பேராசிரியரின் உரையை கேட்போம். வணக்கம். நான் மாநிலக் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய பெயர் கே. குமார். அருமை நண்பர்களே, தோழர்களே, இன்றைய சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை, உரையாடலை பண்பாட்டின் மூலமாக அவர்களின் வாழ்வியலை எடுத்து சொல்லும் வகையிலே நான் இந்த பதிவை உங்களுக்கு தருவதற்கு முயற்சி செய்கிறேன். நண்பர்களே, நரிக்குறவர்கள் என்று அழைக்கப்படுகிற அவர்கள் தமிழ்நாட்டிலேயே இருந்தார்களா அல்லது குஜராத், மும்பை, மராட்டி போன்ற மாநிலங்களில் இருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்தார்களா என்றெல்லாம் இங்கே பல வகையாக பேச்சுகள் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, முதலிலே நரிக்குறவர்கள் என்று தமிழ்நாட்டிலே பெயர் வைத்தவர் யார் என்பது நமக்கெல்லாம் ஒரு நகைச்சுவையாகவும் அல்லது ஒரு கேலிக்குரியதாகவும் அதை பார்க்கக்கூடிய அளவிலே அந்த செயல்பாடு இருக்கிறது. குறவர்கள் என்று ஒரு சமூகம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது.
இந்த குறவர்களுக்கும் நரிக்குறவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் நிறைய ஆய்வுகள் வந்திருக்கிறது. ஆனால் மும்பை, மராட்டியம், குஜராத் போன்ற மாநிலங்களில் இருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்தவர்கள் தான் நரிக்குறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஏன் இடம்பெயர்ந்தார்கள் என்பதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், மராட்டிய சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் போர் நடக்கிறது. அந்த போரிலே முகலாயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தான் நரிக்குறவர்கள், அல்லது முகலாயர்களுக்கு அஞ்சு ஓடியவர்கள் தான், இடம்பெயர்ந்தவர்கள் தான் நரிக்குறவர்கள் என்று சில ஆய்வுகள் சொல்லுகிறது. ஆகவே அப்படி வந்த நரிக்குறவர்களுக்கும் தமிழ்நாட்டிலே இருந்த குறவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றெல்லாம் ஆய்வுகள் வந்திருக்கிறது. இதை பற்றியெல்லாம் சிந்தித்தால் அது நேரம் அதிகமாகும், அல்லது நாம் எல்லைக்குள்ளே நாம் சொல்ல வந்த அந்த 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 விஷயத்துக்குள் நுழைய முடியாமல் போய்விடும். ஆகவே நாம் இப்பொழுது என்ன பார்க்கிறோம், நரிக்குறவர்கள் யார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ரயில் நிலையங்களில், பேருந்து நிலையங்களில், பெரிய பெரிய கோயில்களில், திருவிழா நடக்கிற இடங்களில் ஊசி பாசி மணி விற்று பிழைப்பவர்கள் தான் நரிக்குறவர்கள். இவர்களை பற்றிய தவறான கற்பிதங்கள் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன கற்பிதங்கள்? அடிப்படையில ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். நரிக்குறவர்கள் என்றால் அவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள், நரிக்குறவர்கள் என்றால் அவர்கள் அழுக்கு படிந்தவர்கள், நரிக்குறவர்கள் என்றால் அவர்கள் சுகாதாரத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நம் சமூகத்திலே ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. அருமை நண்பர்களே, தோழர்களே, அது தவறான ஒரு கருத்து. அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் தான் சுத்தமானவர்கள், நாம் தான் சுத்தத்தை பேணக்கூடியவர்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தன் டப்பாய்க்குள்ளே நிறைய மூலிகை சார்ந்த உருண்டைகள் வைத்திருப்பார்கள். அவர்கள் நாம் பார்க்கிற போது பக்கத்தையே எச்சு துப்பிக்கிறாங்க, பக்கத்திலே அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கூட்டமா பேசுறாங்க, சுகாதாரம் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எவ்வளவு சுகாதாரமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்களே சொல்வார்கள். பொது இடங்களில், திருவிழா காலங்களில், கோயில் இருக்கிற இடங்களில் அவர்களுடைய செயல்பாடு அப்படி இருந்தாலும் அவர்களை சுத்தத்தில் அவர்களை விட நாம் குறைந்தவர்கள் தான் என்று ஆய்வுகள் சொல்கிறது. ஆகவே அவர்களுக்கு அப்படி இருந்தாலும் எந்த நோயும் அவர்களை அண்டுவதில்லை, பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு அவர்கள் செல்வதில்லை. நரிக்குறவர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அவங்க மூலமா. அப்படி ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்பவர்கள் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ அவங்க குடும்பத்திற்கு என்று சில பண்பாட்டு ஒழுக்கங்கள் இருக்கிறது. அந்த பண்பாட்டு ஒழுக்கங்கள் என்னவென்றால், அவர்களுக்கு இறை நம்பிக்கை ரொம்ப அதிகம். அவர்கள் எல்லோரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஜெயபாஸ்கரன் என்பவர் நரிக்குறவர்களை பற்றி ஆய்வு செய்து அவர் ஒரு நீண்ட ஒரு ஆய்வை கொடுத்திருக்கிறார். அதிலே அவர் சொல்லுகிறார், நரிக்குறவர்கள் இந்து மதமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து அந்த தேவாலயத்துக்கும் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய குலதெய்வத்தை வணங்குகிற போது அவர்கள் எல்லாத்தையும் மறந்து அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய குலதெய்வம் என்பது என்ன? நரிக்குறவர்கள் 2 கடவுளை குலதெய்வமாக வணங்குகிறார்கள். ஒன்று காளி, இன்னொன்று மதுரை மீனாட்சி. இது 2 தான் அவருடைய குலதெய்வமாக இருக்கிறது. இவர்களுக்குள்ள பல பல கூட்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு குழுக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுக்களை தாண்டி இன்னொரு குழுல போய் பொண்ணெடுக்க மாட்டாங்க, அதே குழுல தான் பொண்ணெடுப்பாங்க. அது ஒரு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அதே போல இவர்கள் அந்த கோயிலுக்கு போய் தன்னுடைய குல சடங்குகளை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள். பல ஊர்கள்ல பல இடங்கள்ல சுத்திக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை எங்கிருந்தாலும் அவர்கள் குலதெய்வத்தை வணங்குவதற்காக அங்கங்கே அவரவர்கள் பிறந்த ஊர், அவர்களுடைய சொந்த மண்ணுக்கு சென்று விடுவார்கள். சென்று அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த அம்மனை வழிபடுவதற்காக வீட்டுக்குள்ளே ஒரு சாமி மூட்டை என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அது பேரு சாமி மூட்டை. இந்த சாமி மூட்டையை பெண்கள் தொடவே கூடாது. அந்த சாமி மூட்டைக்குள்ளே வெள்ளியா
ஒரு விளக்கு இருக்கும், அல்லது அவருடைய மூத்தோர் தாத்தாவுக்கு தாத்தா, முப்பாட்டனுக்கு பாட்ட, கூட்டா இவெல்லாம் பயன்படுத்திய ரத்தக்கரை படிந்த ஒரு துணி இருக்கும். அதுக்குள்ள ஒரு வெள்ளி விளக்கு. இவற்றை சுத்தி வைத்து மூட்டை என்று சொல்லுகிறார்கள். அந்த மூட்டையை பெண்கள் தொடக்கூடாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த நரிக்குறவர் அவர் அந்த மூட்டையை கொண்டு போவாங்க. கொண்டு போய் ஊருக்கு புறமாக எல்லா நரிக்குறவர்களும், அந்த மூத்த நரிக்குறவர்களும் அந்த மூட்டையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த மூட்டையை வணங்கி அதற்கு பூஜை செய்து அதற்கு கற்பூரம் கொளுத்தி ஆரத்தி எடுத்து அந்த மூட்டைகளை எல்லாம் வைத்து பிறகு அந்த மூட்டையை வீட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இப்படி ஒரு சடங்கு தொடர்ந்து நரிக்குறவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய குடும்பத்தில் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கு. இதே மாதிரி அவங்க வந்து இந்த அதாவது அந்த கத்திரி மாதம், அந்த கத்திரி மாதம் தொடங்கக்கூடிய அந்த சித்திரை மாதத்தில் ஒரு திருவிழா நடக்கும். இதே மாதிரி வீட்டுல இருந்து எல்லாரும் கூடி வருவாங்க. கூடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வீடு பச்சரிசி கொண்டு வருவாங்க. அந்த பச்சரிசியை கொண்டு வந்து அந்த சித்திரை மாத அந்த திருவிழாவிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த சாமி மூட்டையும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து வச்சுட்டு பொங்கல் இடுகிற ஒரு திருவிழா நடக்கும். இது ரொம்ப அதிசயமாகவும் வினோதமாகவும் அறிவியல் பூர்வமாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது நண்பர்களே. என்ன, அங்கே எல்லோரும் வந்து பச்சரிசி வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து 7 பானையை அடுக்குவார்கள். ஒரு 3 கல்லை வச்சு அடுப்பு வச்சு, அந்த கல்லுக்கு மேல ஒரு பெரிய பானை, அந்த பெரிய பானைக்கு மேல இன்னொரு பெரிய சின்ன பானை, சின்ன பானைக்கு மேல இன்னொரு சின்ன பானை என்று தொடங்கி 7 பானை ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்படுகிறது. மேலே இருக்கக்கூடிய பானை சின்ன பானையா இருக்கும். இப்பொழுது அந்த பானையை வைத்து விட்டு எல்லாத்துலயும் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. பெரிய பானை 1வது பானை தொடங்கி 7வது பானை வரைக்கும் அரிசி ஊற்றி, அரிசி கொட்டி அதில் தண்ணியை ஊற்றி 3 கற்கள் வைத்து ஒரு அடுப்பு உருவாக்கி, அந்த அடுப்பின் மீது அந்த பானையை 7 பானைகளை அடுக்கி வைத்து, அந்த நரிக்குறவர்களில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஒரு நரிக்குறவர், இவர்களுக்குள்ள சாமியாரெல்லாம் கிடையாது, இவர்கள் வேற எந்த தெய்வத்தை வணங்க மாட்டாங்க, அவங்க தெய்வத்தை தான் அவங்க வணங்குவாங்க. ஆகவே அவர்களுக்கு அந்த தெய்வ வழிபாடு மட்டும்தான் அவங்களுடைய மனதிலே இருக்கும். வேற எந்த தெய்வத்தையும் அவங்க வணங்க மாட்டாங்க. இந்த காளி, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அது மாறி மாறி வந்து மீனாட்சி அம்மன் இவங்களதான் தெய்வம், அம்மன் தான் வணங்குவாங்க. அப்போ இந்த பானையை அடுக்கிய பிறகு ஒரு மூத்த நரிக்குறவர் வந்து அந்த அடுப்பிலே தீ மூட்டி ரொம்ப நேரம் அதை எரிய விடுவாங்க. எல்லா நரிக்குறவர்களும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அந்த நெருப்பு எரியும் போது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து மது உண்பது என்பது அவருடைய வழக்கம். ஆணும் பெண்ணும் மது சாப்பிடணும். சாப்பிட்டாதான் தெய்வம் தன்னை ஏற்றுக்கொள்ளும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அவர்கள் மது அருந்துவிட்டு அவர்கள் அந்த அடுப்பை சுற்றி கையை தட்டி கொண்டு அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த பாடலை பாடி நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். நடனமாடி அந்த பானையை சுற்றி சுற்றி வருகிற போது அங்கே எல்லா தெய்வ வசமாக எல்லோரும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குலையிடுகிற அந்த காட்சியை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே, தோழர்களே. அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், உள்ளத்தை மறந்து இறைவனிடம் ஒன்று சேர்ந்து அந்த 7 பானையில் இருக்கக்கூடிய அரிசியும் வெந்து சாதமாக வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள். இப்ப நாம் பார்க்கலாம், அந்த முதியவர் என்ன செய்வார் என்றால், நரிக்குறவ சமூகத்தில் இருக்கக்கூடிய முதியவர் என்ன செய்வார் என்றால், மேல் பானை பொங்கி வருகிற போது அவர்கள் எழுப்புகிற ஓசை என்பது விண்ணை அலரும், இடியை மிஞ்சும். அப்படி ஒரு ஒலியை அவர்கள் எழுப்புவார்கள். மேல் பானையில் பொங்கி வருகிற போது 7வது பானையில் பொங்கி வரும். அதை இறக்கி ஒரு ஓரமா வச்சிருவாங்க. அந்த 6வது பானையிலே அந்த முதியவர் என்ன செய்வார் என்றால், தன் கையை விட்டு தண்ணியும் அந்த அரிசியும் வேகவில்லை என்பதை காட்டுவார். கையை உள்ள விட்டு அலசுவார். அலசுறாருன்னா சூடு இருந்தா உள்ள விட முடியாது இல்லையா? ஆகவே 6வது பானை இன்னும் பொங்கவில்லை என்பதை காட்டுவார். ஆகவே மீண்டும் அந்த மக்கள் எல்லாம் கூடி ஆடி மது அருந்துவிட்டு மீண்டும் ஓடி ஆடி பாடி அப்படி
அப்படியே அந்த இறைவனை வணங்குவதை பார்க்கலாம். இப்படியாக ஒவ்வொரு பானை வெந்த பிறகு அவற்றை இறக்கி 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 வைப்பார்கள். ஒவ்வொரு பானையும் தனித்தனியே பொங்க வரும். மேலே பொங்க வந்த பானையின் கீழே இருக்கிற பானை அரிசி வேகாமல் தண்ணியோடு அப்படியே இருக்கும். இப்படி கடைசியாக அந்த பெரிய பானை 1வது பானையாக வைக்கப்பட்ட அந்த பானை தனியே பொங்கும். அதிலே பொங்கி வந்த பிறகு எல்லோரும் கூடி ஆடி மகிழ்ந்து அந்த 7 பானையினுடைய சாதத்தையும் ஒன்றாக கலந்து அதை எல்லோரும் உண்டுகிற அந்த காட்சியை நாம் மறக்கவே முடியாது. இப்படி ஒரு பண்பாட்டு நெறியை நரிக்குறவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல நண்பர்களே, நீங்க இவங்க இந்த பொங்கல் வைக்கிற போது கடைசியா பானை பொங்கி வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எருமை மாட்டை வெட்டுவாங்க. 2 விழா அவங்க தொடர்ச்சி 3 விழா நடத்துவாங்க அந்த மாதத்தில். அதிலே 3வதாக நடத்தப்படுகிற அந்த விழாவிலே இப்படி பொங்கல் வைத்து எருமை வெட்டுவது என்பது அவருடைய வழக்கம். 2வது திருவிழாவுக்கு ஆடு வெட்டுவாங்க. 3வது திருவிழாவுக்கு அவங்களுக்கு கிடைத்திருக்கிற வேற ஏதாவது அந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய முயல் அந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் அந்த திருவிழாவிலே செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி அவர்களுடைய எந்த சடங்குகளை பற்றி பேசினால் நீண்ட நேரம் பேசலாம். அவர்களுடைய சடங்குகள் எல்லாமே திருமணம் அப்படின்னு வச்சுங்களேன். திருமணத்தில் ஆண் மகன் தான் வரதட்சணை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஆண் மகன் தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு கொடுக்க வேண்டும். இந்த திருமணம் நடக்கிற போது நடக்கிற எல்லா விதமான சடங்குகளும் நமக்கு மகிழ்ச்சியாகவும் ஆரவாரமாகவும் சில ஐயங்களை போக்குவர வகையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இருக்கிறது. ஒரு செய்தியே நண்பே, அவர்கள் திருமணம் முடிந்து அவர்களுக்கு பல விளையாட்டு நடக்கும். அதுல யார் ஜெயிப்பது? ஆண் மகன் ஜெயிக்கிறாளா, பெண் மகன் ஜெயிக்கிறாளா? அதே மாதிரி சொன்னா ஆண் மகன் தான் வரதட்சணை கொடுத்து கூட்டு போனோம். எல்லா செலவையும் ஆண் மகன் தான் பார்க்கணும். பெண்ணை அப்படியே கூட்டு போயிடணும். கூட்டு போய் அவங்க திருமணம் முடிந்து உடனே 6 மாதம் பெண் வீட்டுல இருக்கணும், 6 மாதம் ஆண் வீட்டுல இருக்கணும். அப்ப இருக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கும் அந்த நரிக்குறவ பெண்ணை சார்ந்த நரிக்குறவ சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஏதோ ஒரு இடையூறு வருகிறது, விவாகரத்து வருகிறது என்றால் அதற்கும் ஒரு சடங்கு இருக்கு. என்ன சடங்கு? 2 பேரும் மன ஒத்து போகல, நாங்க பிரிஞ்சிட போறோம் அப்படின்றத அந்த பெரியவங்களால சொல்லணும். அவங்க பேசி பார்ப்பாங்க. அப்படி பேசியும் அவங்க ஏத்துக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க கண்டிப்பா பிரிஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆமான்னு 2 பேரும் சொல்லும் போது அந்த ஆண் கையிலே ஒரு 3 வைக்கோல், பெண் கையிலே ஒரு 3 வைக்கோல். இந்த அவர் 3 வைக்கோலை ஒரு எதிரே ஒரு பெரிய பாத்திரத்தில் நீர் இருக்கும். அந்த 3 வைக்கோலை மடக்கி அந்த ஆண் மகன் அந்த நீரிலே போட வேண்டும். அந்த பாத்திரத்தில் போடணும். பெண்ணும் இப்படி போட்டுடணும். போட்ட உடனே பிரிஞ்சிடலாமா? அதுவும் கிடையாது. இது சடங்கு, அவருடைய வழக்கு முறை. அவர் என்ன செய்ய வேண்டும்? இப்படி வைக்கோலை மடக்கி அந்த பாத்திரத்தில் போட்ட பிறகு என்ன செய்ய வேண்டுமானால் ஆண் வீட்டிலே 6 மாதமும் பெண் வீட்டிலே 6 மாதமும் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும். பாருங்க, வித்தியாசமா இருக்கு. மனமுடிவு கேட்கிறாங்க. ஆனா மனமுடிவு கேட்ட பிறகும் அந்த சமூகம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ ஆண் வீட்டிலே மகன் வீட்டிலே 6 மாதமும் பெண் வீட்டிலே 6 மாதமும் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்த பிறகுதான் பிரிய முடியும். இது நரிக்குறவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு வளர்ச்சியாக பார்க்கும். ஆண் மகன் பெண் மகன் பிரிகிற போது அவரவர் பார்த்து போயிடலாம். ஆனால் அந்த பிரிவை கூட மீண்டும் சேர்ப்பதற்கான ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிற ஒரு சமூகமாக நரிக்குறவர் சமூகம் இருக்கிறது. இப்படி அவருடைய எல்லா அந்த கல்யாண நேரத்தில் சொன்னேன் ஒரு சடங்கு, ஒரே ஒரு சடங்கை 1000 சடங்குகள் இருக்கிறது. அது ஒரே ஒரு சடங்கை மட்டும் சொல்கிறேன். இதே போல்தான் அவருடைய விழாக்களில், அவருடைய பண்பாட்டில், அவருடைய சடங்கு முறைகளில் எப்பொழுதும் நீர் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில ஆண் மகன் பெண் மகள் 2 பேருமே திருமணம் முடிஞ்சு அப்படியே வரணும். வந்து அவங்க உட்காரணும். எதிர்க்கு ஒரு பெரிய பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அதில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. அந்த பெண்ணினுடைய முறைமாமன் என்ன செய்வான் என்றால், கையிலே இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை அந்த பாத்திரத்துக்குள் போட்டு விடுவான். பெரிய பாத்திரமா இருக்கும். இப்ப ஆணும் பெண்ணும் 2 பேரும் கையை விட்டு தேடணும்.
வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டு அங்கே நரிக்குறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மணமகனையோ யார் வெற்றி பெறுகிறார்கள், மணமகனாக இருந்தால் மணமகள், மணமகன் இருந்தால் மணமகள், அவர்களை வெற்றி வாழ்த்து பாடுகிற ஒரு பண்பாடு அவர்களிடம் இருக்கு. இப்படி நிறைய சடங்குகள் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இவர்களை பற்றி வெளி உலகத்திலே சில தவறான விஷயங்கள் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அழகான இருப்பார்கள். அது அழகை பற்றி அதே மாதிரி ஒரு ஆய்வாளர் சொல்கிறார், நரிக்குறவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஆகவே அவர்கள் எங்கே குஜராத் மராட்டியம் அந்த நாட்டிலிருந்து சிதைத்து வந்திருக்கிறது, அங்கிருந்து சிதறி அவர்கள் வந்ததனால் அந்தந்த நாட்டிற்கு ஏற்றால் போல அந்த பழக்க வழக்கங்களை அவர்கள் பேசிக் கொள்வதால் அவர்கள் அங்கே மாறி ஒரு மாற்று உருவத்தால் அது அழகு மாநிலம் என்றெல்லாம் அவர்கள் தோற்றம் பெற்றிருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இப்படி நரிக்குறவர் சமூகத்திலே நிறைய புரிந்து கொள்ளக்கூடிய, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். சாமி பக்தி அப்படின்னா இப்ப நம்ம வந்து நிறைய கடவுளின் பேரில் நிறைய மூட நம்பிக்கைகள் நமக்குள்ள புகுந்து இருக்கு. அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்க அந்த சாமி மூட்டைக்கு கொடுக்கிற ஒரே ஒரு மரியாதை தான். கோயில் இருக்கிற சாமியை கூட பெருசா பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ரத்தம் சிந்திய அந்த வெள்ளி குத்து விளக்கை அவர்கள் மூட்டையை கட்டி ஒவ்வொரு வீட்டிலும் அந்த சாமி மூட்டை, இந்த சாமி மூட்டைக்கு அப்பப்ப அவங்க வந்து போட்டு போடுவாங்க. இப்படி அதை தன்னுடைய குடும்பத்தின் ஒரு மிகப்பெரிய தெய்வமாக அவர்கள் கருதுவதை நாம் பாராட்ட வேண்டியதான் இருக்கிறது. ஆகவே நரிக்குறவர் சமூகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை தொட்டோம்னா இந்த ஒரு அரை மணி நேரத்தில் 40 நிமிடத்தில் அதை சொல்லிவிட முடியாது. இப்போ நரிக்குறவர்கள் பேசுகிற அந்த பாஷை வந்து மராட்டியம், இந்தி, குஜராத் இந்த 3 மொழிகள் கலந்த ஒரு கலவையாக இருக்கிறது. அத பாடி கலந்த ஒரு மொழியாக, உருது கலந்த ஒரு மொழியாக அந்த மொழி பேசுகிறார்கள். அது பல இடங்களில் அந்த மொழி மாறுபடுகிறது. தமிழ்நாட்டிலே இருப்பவர்கள், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த நரிக்குறவர்கள் 2 விதமான நரிக்குறவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து நரிக்குறவர்களாக இருக்கிறார்கள் சில ஆய்வுகள் சொல்கிறார்கள். அவர்கள் தமிழையும் அந்த பேச்சையும் பேசுகிற நரிக்குறவர்களாக நாம் காணப்படுகிறார்கள். ஆகவே 2 வகையான நரிக்குறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய குலத்தொழிலை செய்வதையே விரும்புகிறார்கள். அரசாங்கம் நிறைய பண்ணிக்கிறாங்க. அங்கங்க மாவட்ட ஒரு பள்ளிகள் அவர்களை படிப்பதற்கு அழைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க. அந்த வீட்டுல அவங்க தங்குறாங்களா என்றதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கு. அவர் தொடர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வழியை இன்னும் சரியாக இந்த சமூகமும் புரிந்து கொள்ளவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவர்களை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்திய சிதம்பரம் என்ற ஒரு பேராசிரியர் அவர் சொல்றார், நரிக்குறவர்களுடைய மனநிலையை, உடல்நிலையை யாரும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. ஆகவே அவர்களுடைய மனநிலை என்பது எப்பொழுதும் ஒரு துணிச்சல் மிக்கதாகவே இருக்கிறது. இன்றைக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு? அவங்க துப்பாக்கி வச்சு ஒரு வேட்டையாடிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி அப்படின்னு அவங்க துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடாது, அவங்க காட்டுக்குள்ள நுழையக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்களை அவர்கள் எதிர்கொண்டிருப்பதாக அந்த ஆய்வாளர் சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நரிக்குறவர்களுடைய வாழ்க்கையில நிறைய புதுமைகள் இருக்கு. அவர்களுடைய அடிப்படை என்னன்னா அந்த சித்த மருத்துவத்தை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு இலைக்கும், ஒவ்வொரு தண்டுக்கும், ஒரு நரம்புக்கும் என்ன நோய் போக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை நரிக்குறவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு பறவையினுடைய அந்த அடிப்படையை, பறவையினுடைய வாழ்வியலை, பறவையினுடைய அடிப்படையிலே இருக்கக்கூடிய அதனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டவர்களாக நரிக்குறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது இன்றைக்கு நிறைய திருட்டுப்பழி சுமத்தப்படுகிறது. ஆனால் நரிக்குறவர்களுடைய குலப்பெருமையாக சொல்லப்படுவது அந்த மாதிரி களவாடல் என்பது அவர்களிடம் கிடையாது. அதை செஞ்சா அந்த கூட்டத்தை விட்டு நீக்கி வச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ளவே முறை தவறி ஒரு பெண்ணையோ ஒரு பையனோ காதலிச்சா அதை சேர்த்து வைக்க மாட்டாங்க.
ஆனா காதல் என்பது அவர்களுக்குள்ளும் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. ஆகவே அவர்களுடைய கல்யாண வயசை பாத்தீங்கன்னா 12 வயசுலயே அந்த பெண்ணையோ 14 வயசுலயோ அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பிறந்த ஒரு 6 மாதத்திற்குள்ளே இந்த பெண்ணுக்கு கணவன் யார் என்பதையும் தீர்மானித்து விடுகிறார்கள். அங்கே நிறைய இன்னைக்கு சட்டங்கள்லாம் வந்துருச்சு நமக்கு. ஆனால் அந்த இந்த மாதிரியான இளமை சின்ன வயதிலே திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் மீறி இன்றைக்கும் அதை தன்னுடைய குலப்பெருமையாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படி நரிக்குறவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பண்பாட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தொடர்ந்து சொல்ல முடியும். ஆகவே இது ஒரு குறுகிய நேரத்தில் உருவாக்கப்பட்ட தகவல் களஞ்சியம் என்பதால் இதிலே மீண்டும் விரிவாக பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது, கருத்துக்கள் இருக்கிறது. அவற்றை அடுத்தடுத்த வாய்ப்புகளில் சிந்திக்கலாம். அருமை வாசகர்களே, உங்களுக்கு அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க, நல்ல பாட்டு படிக்கும் மானம் பாடிதானங்க.